எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாய் பக்கத்தில் சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நிறைவேற போறாது. அன்றைக்கு சொல்லும் போது இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்துக்கும், இன்னைக்கு அது எந்த குடும்பத்துக்கு? நம்ம எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்காக கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையெல்லாம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. ஐயா, இந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது நான் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் அப்படி நாட்கள் வரும்னு சொல்லி யூத குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் சொன்ன காரியங்கள், நல்வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் இந்த 33ஆம் அதிகாரம் வரைக்கும் பல காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒன்று நீங்கள் தனித்தனியாக எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் செய்வேன் அந்த ஜனங்களுக்கு நான் செய்வேன்னு சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னா, சிறையிருப்பின் நாட்களுக்குள்ள இருக்கும்போது இவங்க சிறைப்பட்டு போவார்கள். எரேமியா சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ண பிறப்பீங்க? சிறைப்பட்டு பாபிலோனுக்கு கைது செய்யப்பட்டு போவீங்க. அப்பொழுது அழிவு வரும், ராஜாவின் மேலே வரும், மக்கள் மேலே வரும், தேசங்கள் அழிக்கப்படும், எல்லாம் சொல்றார். அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது, அந்த சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது, அடிமைப்பட்டு கிடக்கும்போது, கர்த்தர் மறுபடியும் உங்களை நினைத்து உங்களை மீண்டும் கொண்டு வரப்போகிறாரு. சத்தமுறையிலே சொல்லுங்க. அந்த குறித்ததான காரியங்கள் சொல்லும்போது தான் இந்த வார்த்தைகளை சொல்றார். நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன், நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு நான் பார்க்க போகிற காரியம், நான் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சோம்னா இந்த வாரம் முழுவதும் தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம், தினந்தோறும் காலை சாயந்தரம். ஆனால் அவ்வளோ பெரிய காரியம். நான் அவ்வளோ சொல்லாமல் சுருக்கமாக நான் எவ்வளோ நேரத்தில் நம்ம கொடுக்குற ஒரு ஆராதனைக்குள்ளே சொல்ல வேண்டிய காரியங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு வேகமாக போயிடுறேன். ஒரு 5 காரியத்தை மட்டும் தான் நான் எடுக்கிறேன், அவ்வளோத்தையும் தொகுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் அதை இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா விரித்து பார்த்தீங்கன்னா 100 காரியங்களை நான் பிரிப்பேன். அது அவ்வளோத்தையும் ஆண்டவர் என்னென்ன நல் காரியங்கள் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியாக எடுத்தோம்னா அப்படி பிரிச்சிருவேன். ஆனால் இப்போ நான் சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படியும் நான் சொல்லிட்டு போக வேண்டியது இருக்கிறது. அவை முதலாவதாக என்னென்ன நல் காரியங்கள், நல் வார்த்தைகள் நிறைவேற போகிறது. முதல்ல அவர் சொல்ற காரியம் என்ன? எரேமியா 33:3 வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்படுகிற தெரிந்த ஒரு வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஐயா, அவர் சொல்ற காரியம், இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன். என்ன நல்வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ அறியாது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்க போறேன். முதல்ல நான் என்ன செய்வேன்? நீ என்ன நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? உத்தரவு கொடுப்பேன். ஐயா, இங்க கவனிங்க. ஒருத்தர் கூப்பிடும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம கூப்பிடும் போது என்ன கொடுக்கணும்? பதில் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நிறைய பேர் கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டாங்க, கேட்டாலும் கேட்காத மாதிரி இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? செல்போனில் வந்தாலும் வராத மாதிரி இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? மெசேஜ் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. நான் பார்க்கலையே என்கிட்ட ஒருத்தர் அன்னைக்கு சொல்கிறார், ஃபஸ்ட்டு நான் பார்க்கலையே. நீங்கள் நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டீங்க. அது எனக்கு நன்றாக என்ன செய்யும் தெரியும். ஏன்னா அனுப்பும்போதே தெரியும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி. பார்த்தாலும் பார்த்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், நான் மறந்துட்டேன். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. பார்த்தேன், முதல்ல சொன்னது என்னது? பார்க்கலை. அப்புறம் சொன்னது என்னது? பார்த்தேன். ஆனால் என்ன செஞ்சிட்டேன்? இது முதல்ல சொல்லியிருக்கலாம். அப்பவும் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் மறப்பீர்கள் என்று சொல்லி. மறக்காவிட்டாலும் மறந்த மாதிரி நடந்து கொள்வோம் என்பதும் எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கும் கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு இந்த உலகத்தின் வாழ்க்கையில். 60 வயசை எட்ட போகிறேன். அப்போ உலக வாழ்க்கை எப்படிங்கிற நமக்கு தெரியாமல் இருக்குமா?
ஆவிக்குரிய ரீதியில் 39 வருஷங்கள் ஊழியத்தில் வந்து 40வது வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறேன் ஒரு மாதத்துக்குள்ளே. அப்படிங்கும்போது நமக்கு அது தெரியாமல் இருக்குமா, கற்றுக்கொள்ளாமல் இருப்போமா? அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள் அருமையானவர்களே. ஆகவே நல்ல இது நம்ம சபை விசுவாசிகள். இது வேற ஒருத்தர் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஊழியர், அவருக்காக நான் செய்யும்போது அது பேசும்போது அப்படி சொன்னார். அதனால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ கூப்பிடும்போது நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அதுதாங்க முக்கியம். எனக்கு எத்தனையோ பேர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன கிடைக்க மாட்டேங்குது, என்ன கிடைக்கல, பதில் கிடைக்கல. ஆனால் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நமக்கு பதில் கொடுக்குற ஒருவர் இருக்காரனால் அவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரமே. எப்போ வேணாலும் கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்ட உடனே இதோ இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல அவர் பதில் கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் என்ன செய்வாராம், அறிவிக்க போகிறார். எது நம்ம அறிந்திருக்கலையோ, எது நமக்கு கிடைக்காதோ அதை கர்த்தர் சொல்லுவாராம். அல்லேலூயா. எங்கள் இதைத்தாங்க யாத்திராகம புஸ்தகத்தில் அழகா சொல்கிறார். யாத்திராகமம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும், நல்லா கவனித்து பாருங்க, பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். இங்க ஆண்டவர் சொன்ன எந்த ஜாதியத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு முன்னாடி செய்ய போறேன்னு சொல்றார். அப்ப நம்மளை எவ்வளவு பெருசா பார்க்கிறாரு பாருங்க, எவ்வளவு உயர்வா பார்க்கிறாரு பாருங்க. எந்த ஜாதியத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை. ஏங்க இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் என்னன்னா, என் தேவன் என்னை ஊழியக்காரனாய் அழைத்த போது எனக்கு கொடுத்த வார்த்தையே இதுதான், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 34:10 என் மனசை விட்டு என்னைக்குமே நீங்காத ஒரு வார்த்தை. ஏன்னா அது தேவன் எனக்கு தந்த வார்த்தை. அல்லேலூயா. பூமியில் உள்ள எந்த ஜாதியிடத்தில் எந்த மனுஷனிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லிட்டு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. இதுக்கு மேல நமக்கு என்னங்க தரணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் தான் சொன்னீங்க, அறியாததும் அறிவிப்பேன் சொல்லுவேன்னு சொன்னார். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் அளவுகோல் வைக்கலங்க. இன்னாருக்கு செய்வேன் இன்னாருக்கு செய்ய மாட்டேன். யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்தை செய்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கொண்டு கர்த்தர் செய்யத்தான் போறாரு. அல்லேலூயா. எந்த ஜாதியிலும் செய்யப்படாத காரியத்தை நம்ம செய்வாராம். அருமையானவர்களே, கடைசி நாட்கள் இருக்கிறோம். ஐ பிலீவ் தட் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பாட்டு அப்படி எழுதினேன். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே அந்த நாட்கள் வந்திருக்கிறது. இன்னொரு நாள் வராது, இதுதான் அந்த நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாட்கள் வரும்னு சொன்னார்ல, எப்போ வரும்? இதுதான் அது நம்ம நாட்கள். நம்ம காலத்தில் கர்த்தர் செய்யணும். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, இப்போ அவர் செய்யணும். இந்த நாட்களை நமக்கு செய்யணும், செய்ய போறாரு. அதனால தான் தேவன் என்னோட திட்டமாக பேசினார். இன்னைக்கு சொல்லும்படியாக இது ஒரு மாசமா இந்த வார்த்தைகள் எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஒரு மாசமா இந்த ஜூன் மாசத்துல சொல்லும்படியாக, உணர்த்தும்படியாக ஒரு மாசமாக எனக்குள்ள ஆவியானவர் இந்த வசனத்தை தந்துக்கிட்டே இருந்தார். நான் எழுதி வச்சிருக்கேன் வீட்டில் வந்து, நான் போய் சொன்னாலும் வீட்டில் வந்து பாருங்க, நான் ரஃப் நோட்டில் என்னைக்கு எழுதி வச்சிருக்கேன்னு பாருங்க. அப்பவுமே இந்த மெசேஜ் முழுவதும் எடுத்து வச்சிட்டேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் இந்த மெசேஜை அப்படியே எடுத்து எழுதிட்டேன் ரஃப் நோட்டில். இன்றைக்கி என் டைரியில் எழுதும்போது நேற்றைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதிலிருந்து சுருக்கி ஏன்னா அவ்வளவு பக்கமாக பெரிய பக்கமாக எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பேர்டு எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் சுருக்கி நீ சொல்லுவதற்காக குறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, எந்த ஜாதியில் செய்யப்படாத செய்வேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. என்ன சத்தமா? அருமையானவளே, ஏன்னா நீ அறியாத உனக்கு எட்டாது மன.
எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? செய்கிறவர். இன்னும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் யோவான் பார்த்தீங்கன்னா 1:50 நீங்கள் வாசிக்கும் போது, இதிலும் நீ பெரிதானவைகளை என்ன செய்வாய், அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்முடைய நல்லா கவனிச்சுக்கிடுங்க, எந்த இடத்துல உனக்கு குறுகளா கொஞ்சம் தருவேன்னு சொல்லலை. உனக்கு ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருக்குரியதை சொல்லலை. மோசேகிட்ட சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றார். யோசுவாவை குறித்து சொல்லும்போது, உன் கணத்திலே கொஞ்சம் நீ அவனுக்கு என்ன செய். எங்க புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுப்பாங்க. தேவன் அவர் தருவதெல்லாம் நிறைவு. ஆனால் மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, உனக்கு இருக்கிற மகிமையில் கனத்தில் கொஞ்சம் யாருக்கு கொடு? யோசுவாவுக்கு கொடு. நீ முழுசுன்னு கொடுன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தர் முழுதும் கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு, அதான் உள்ள கொடுக்கிறவன்ட்ட கூட, கொடுக்கிற குணம் உள்ளவங்கிட்ட கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க உள்ளதிலிருந்து எனக்கு என்ன செய்யுங்கள், கொடுங்கள். எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதிலிருந்து என்ன செய்யுங்க, கொடுங்க. இதுதான் தேவனுடையது. ஆனால் அவர் தருவது இல்லாதிலிருந்து நமக்கு நிறைவாய் தருகிறவர். புரியுதா புரியலையா? மனுஷனுக்கும் அவருக்கு அவரே அந்த நியமத்தை தான் வச்சிருக்கிறார். ஏன்னா ஒருத்தன் நம்ம வீட்டில் இருக்குங்க, பாத்திரத்தில் சாப்பாடு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாப்பாடு இருக்குது, திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, சாப்பாடை முழுதும் தட்டி கொடுத்துட்டா நமக்கு என்ன இருக்காது, சாப்பாடு இருக்காது. அதனால தான் கொஞ்சம் கொடுன்னு சொல்கிறார். கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், எலியா போகிறான், அந்த விதவை அங்கே இருக்கிறா, அப்பட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. இப்போ இவன் கேட்குறான், எனக்கு என்னது விடு, ஆகாரம் கொடுன்னு கேட்குறான். எனக்கு ஒரு அப்பம் கொடுமா அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது, ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதில் 2 என்ன செஞ்சு போடுறோம். அப்போ அவன் சொல்கிறான், அதில் கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடு. ஆண்டவர் கேட்கறது உங்கள்கிட்ட இருந்து எது மட்டும்தான், எவ்வளவுதான், கொஞ்சம்தான். கதிரறுக்க போகிறாங்க, போவாஸ் அங்கே சொல்கிறான், நீங்கள் அறுத்து கொண்டு இருக்கிற அரிகளில் சிலதை என்ன செய்யுங்க, அவ்வளோதான், சிலதை. எங்க வீணாகிறத கொடுத்தாலே போதுங்க, இன்னொருத்தன் வாழ்ந்துட்டு போயிடுவான். நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சாப்பாடாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், வீணாயிட்டுன்னு சொல்லி தூக்கி போடுறோமே, இதை கூட ஒருத்தன் கொடுத்தா கூட அவன் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கொடுத்தா போதும், எத்தனையோ பேர் வாழ்ந்துருவாங்க. நான் எவனுக்குமே கொடுக்க மாட்டேன்னு வாழ்கிறது தான் கருமையான வாழ்க்கை, தரித்திரமான வாழ்க்கை. அவர் கொடுக்கும்போது தாராளமாக தாரார். ஆனால் நம்மகிட்ட சொல்லும்போது கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்ல. மனுஷங்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொடுத்தா போதும், ஆனால் தேவன்கிட்ட இருந்து நிறைவாய் வரும். அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க மனுஷங்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க, பரலோகத்தின் தேவனத்தில் நிறைவாய் எதிர்பாருங்க. மனுஷன்கிட்ட கேட்டால் இவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா அவனுடைய நேமே அதுதான், கர்த்தரே தான் வச்சிருக்கார். நீ கொஞ்சம் கொடுப்பா, உனக்கு இருக்குல்ல, கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் கொடுத்தா நிறைவாய் கொடுப்பார். நம்ம தேவைக்கு மிஞ்சி அவர் தருகிறவராக இருக்கிறார். மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தான். இப்படி நான் உதாரணம் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன். வேதத்தில் இருந்தாங்க, வெளியே உலகத்திலாம் வேண்டாம், வேதத்தில் நிறைய இருக்குது. ஒரு குட்டி பையன் வெறும் எத்தனை தான் வச்சுருந்தான், 5 அப்பம் 2 மீன் தான், அவ்வளோதான் குட்டி பையன்ட்டு இருந்துச்சு. அதை வாங்கினார், ப்ளஸ் பண்ணினார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்க நிறைவாய், ஒருத்தருக்கு குறைவு கிடையாது. மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டு. கரங்களை தட்டுங்களேன். அவருக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும், அதை கொண்டு பெருசாக்கிடுவார். ஆனால் நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ கொடுத்தா போதும், உங்கள்கிட்ட என்ன இருக்கு அதை கொஞ்சம் கொடு, அப்படிதான் அவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் தருவேன்னு சொல்லவே மாட்டார். அவர் எப்போ தந்தால் நிறைவாய் தான் தருவார். நீங்கள் புசித்து குடித்து திருப்தியாகின்னு தான் எழுதியிருக்கிறது. எப்பவும் நம்ம எப்படி இருக்கணும், திருப்தி ஆகணும். சொல்லுங்க தம்பிமார் எல்லாம் சொல்லுங்க, எப்படி ஆகணும், செல்போன்ல திருப்தி ஆயிரணும். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்கட்டும். அல்லேலூயா. சத்தமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆகவே வேத சொல்லுங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ அறியாது வெட்டாதுமான காரியங்கள் நம்மளுக்குமே இதிலும் பெரிதானவைகள். இப்போ நமக்கு ஒன்று செஞ்சிருக்கிறாரா, இப்போ ஒன்று தந்திருக்கிறாரா, இப்போ ஒன்று கிடைச்சிருக்குதா, இப்போ நீங்கள் நமக்கு இதை விட பெருசாக அவர் தருவார். தந்ததற்காக என்னது, தந்ததற்காக சொல்லுங்களேன், அந்த வார்த்தையே வராது போல தருது.
நன்றி சொல்லணுங்க. வாயை திறந்து நன்றி சொல்ல என்ன செய்யணும்? துதிக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டிலையே உங்கள் பிள்ளைகளை எத்தனை பேர் உங்கள் தண்ணி கொண்டு வாங்க சொல்கிறீங்க, கொடுத்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? அப்படி இருக்க பழகிருக்கீங்களா? அம்மா அப்பாட்ட நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் கருவில் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகள், தோளில் சுமந்த பிள்ளைகள், நீங்கள் உட்காந்துருக்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி கொண்டாடா அப்படின்னா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. இந்த சாப்பிட ஒரு தேங்க்ஸ் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர் உண்மையிலே சொல்லியிருக்கீங்க? 1 2 3 இதெல்லாம் போய் சொல்லுவாங்களாக்கும். நீ எல்லாம் மனுஷன் ஐயா, பெத்த பிள்ளைகிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல. நீங்கள் அங்கே தொடங்குங்க. எங்கே? வீட்டில் தொடங்குங்க. எந்த ஒரு ஒழுக்கமும் எந்த ஒரு நெறிமுறையும் எந்த ஒரு பழக்க வழக்கமும் எங்கிருந்து தான் தொடங்கணும்? வீட்டில் தொடங்குங்க. நீங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போதே சொல்லி பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி வந்து தேங்க்யூ அப்படி சொல்லி பாருங்கள். நான் சொல்லுவேன் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிடுவேன். அதை செஞ்சு பாருங்க, அந்த பிள்ளைகளுக்குள்ள நன்றி உள்ள இருதயம் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ நாமளும் என்ன செய்யணும்? நம்ம அப்பாவே நன்றி சொல்ல, நம்ம அம்மாவே நன்றி சொல்கிறாங்க, அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அப்படின்னா நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல சுவையான ஒரு டேஸ்ட்டான ஒரு பலகாரம் செஞ்சு கொடுத்தீங்க, ஒரு கறி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, எப்பா சூப்பராக இருக்கு, எம்மா சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னு சொன்னால் கோழி தின்ன மாதிரி தின்ட்டு போயிட்டே தான் இருப்பான். கோழி யாருக்கு என்ன சொல்லாது? நீங்கள் போட்டோன்னே டொக்கு 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 கொத்தி தின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு தட்டில் வச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பான். ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இல்லை எப்படி இருக்குது, அது இருந்துச்சு அப்படிமா. நம்ம தேங்க்ஸ் பண்ணால் தான் அந்த பிள்ளைகள் நமக்கு தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நாம் இங்கே தொடங்கினவனை தான் அங்கே உள்ளவருக்கு தேங்க்ஸ் போய் கிடைக்கும். சத்தமுறை இல்லையே சொல்லுங்கள். அதனால தான் கர்த்தர் செய்தால் கூட அது என்னவோ தெரிய மாட்டேங்குது. ஒரு பெருசாக என்ன செய்கிறது இல்லை, தெரியலைங்க. அவர் என்ன எல்லாரும் போல தான் இருக்கும். என்ன எல்லாரும் போல இருக்கும்? இன்றைக்கி உயிரோடு இருக்கதே கர்த்தர் நமக்கு தந்த பெரிய கிருபை. ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மை காக்கிறாரே. நம்முடைய பிரயாணங்களில் கூட இருக்கிறார், வேலை செய்யும்போது கூட இருக்கிறார், படிக்கும்போது கூட இருக்கிறார், ஒவ்வொரு காரியம் எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிறார் அல்லவா? எத்தனை பேருங்க வீட்டில் வேலை செய்யும் போதே வலி குழுந்துடுறாங்க? இருக்குதா இல்லையா? வெளியிலலாம் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே கீழே விழுந்துடுறாங்களா இல்லையா? எத்தனை பேர் பாத்ரூம் போயிட்டு வரும்போது கீழே கிடந்து எம்மாட்டி அப்பாடின்னு கூப்பிடுதாங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கணும் யாருக்கு என்ன செய்யாது. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் பாருங்கள், நம்மளை கிருபையாய் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். இதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, வேதம் சொல்லுது எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமா, இது ஒரு பெரிய லென்த்தா போது இல்ல, இவ்வளத்தையும் தனித்தனியா பார்க்கணும். என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. முதல்ல சௌக்கியம், ஆரோக்கியம், குணம், பரிபூரண சமாதானம், பரிபூரண அப்புறம் சத்தியம். இப்போ இதெல்லாம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு வசனத்துக்குள்ள எத்தனை இருக்குது? 5 காரியம் இருக்குதா இல்லை? அதனால தான் சொன்னேன், 29ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைய இருக்குது. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு யூதா குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகள்லாம் பிரித்து பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. அதனால் நம்ம அதை அவ்வளோத்தையும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு காலம் வரும்போது உங்களுக்கு ஸ்டடியாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கத்தானே போகிறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க போகிறோம். அதனால் அதில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம மகிமைப்படட்டும். ஆகவே சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல அவர் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு நாம் அறியாதும் எட்டாதுமான காரியத்தை முதலாவது என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இந்த உலகத்தில் அடுத்து நமக்கு சுகமாக இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், எல்லாமே எதுக்கு கீழே தான்? எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா, சுகம் இல்லைன்னா அதனால என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நமக்கு சொல்கிற காரியம் நாட்கள் வரும்னு சொல்ல, இந்த நாட்களில் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனமே சுகப்படுத்துகிற தேவன், தேவனமே ஆரோக்கியப்படுத்துகிற தேவன். சுகம் அவரிடத்திலிருந்து தான் என்ன செய்யணும்? வரணும். வேறு எங்கேருந்து வர முடியாதுங்க. ஏன்னா வேதத்தில் தெளிவாக வாசித்து பாருங்களேன். அந்த 30ஆம் அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்கும் வாசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையில் அங்கே சொல்லியிருக்கு பாருங்கள்.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் புண் ஆறாததாயும் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. நல்ல கவனிங்க, உனக்கு கொடிதான புண் இருக்குது, புண் ஆறாது இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த காயத்தை கட்டுவதற்கு ஒருத்தர் இல்ல, உனக்காக ஏற்படுவார் ஒருவரும் இல்லை. நல்ல கவனிச்சு, காயப்பட்டு கிடக்குறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல போன உடனே அவனை தூக்குவதற்கு என்ன வேணும்? ஆட்கள் வேணும். மனிதாபிமானம் அதுதான். முன்பொரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவனை என்ன எடுத்துக்கிட்டு தெரியுதான்? வீடியோ எடுத்துக்கிட்டு தெரியுதான். இவன் ஸ்டேட்டஸில் வைக்கிறதே, நான் வரும் பொழுது 4 வழிச்சாலையில் இந்த இடத்துல இப்படி ஒருவர் கால் தனியாக துண்டாய் கிடந்துன்னு. இதில் என்ன பெருமை? முதல்ல நீ அவனை தூக்கிட்டு போயிருக்கலாம் இல்லை? அது செய்ய மாட்டான். அடிபட்டு கிடக்கிறவனுக்கு உதவுவதற்கு பதிலாக அடிபட்டு கிடக்கிறவனை என்ன எடுத்து போட்டு கிடக்காங்க? வீடியோ எடுத்து போட்டு. இதை வேற லைக் பண்றது ஒருத்தன். அவன் எந்த பைத்தியக்கார பையல்னு தெரியல. அதை போட்டதுக்காக என்ன? அப்ப நீ அடிபட்டது நல்லதுங்கய்யா, இவன் கால் உடைஞ்சது நல்லதுங்கய்யா. புரியுதா இல்லை? என்ன அப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி, இன்னைக்கு மைண்ட் எது பண்ணி இருக்கு பாருங்க. ஒருத்தர் மரித்து போயிட்டார், அதை போடுறாங்க. அது ஊழியக்காரனோ விசுவாசியோ சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பியை செத்துட்டாங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றான். போட்ட உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? ஆறுதல் அப்படி இப்படின்னு போட்டு விட்டுதாங்க, இரங்கல்னு போட்டுதாங்க. நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பான். செத்தது நல்லதுன்னு அர்த்தமா? இல்லை நீ போட்டது எங்களுக்கு செய்தி கிடச்சிருச்சு. இது எனக்கு புரியவே இல்லை. நான் பார்க்கும் போதில் இந்த குழப்பம் எனக்கு இருக்குது. எதுக்கு இது லைக்கு? செத்தவனுடைய செய்தியை பற்றவன் லைக் பண்ணுறாங்கன்னா அர்த்தம் என்ன? எங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்கு மீனிங் என்ன? அதாவது நீங்கள் ஒருவேளை எல்லாருமே ஃபேஸ்புக்கு, நீங்கள் என்ன விட ரொம்ப தாண்டி போய் இன்ஸ்டாகிராம் என்னென்னலாம் இருக்குது, என்னெல்லாமோ பண்ணுறீங்க. என்ன இந்த லைக் போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? நீ சொன்ன செய்தி அங்கீகரிச்சுக்கிறேன்னு சொல்கிறியா, இல்லை அவன் செத்தது நல்லதுன்னு சொல்கிறியா? லைக்னா தமிழில் என்னங்க அர்த்தம்? லைக்னு இங்கிலீஷில் சொல்லிடுறாங்க, தமிழில் அதுக்கு சரியான அர்த்தம் என்னது? நான் விரும்புகிறேன். அவர் செத்ததை அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இன்னையிலேருந்து லைக் பட்டனே தொட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏங்க அதை யோசிக்கிறதே இல்லைங்க. நான் பார்த்துருக்குறேங்க ஃபேஸ்புக்கில் நிறைய காரியங்கள் வரும்போது யாராவது மரித்து போனார்னா லைக் மட்டும், கமெண்ட்ஸ் 50 பேர் போட்டிருப்பான், ஆனால் லைக் மட்டும் 1000 பேர் போட்டுருவான் சடன்னு. அப்போ அத்தனை பேர் என்ன விரும்புகிறான்? நீ சாகணும்னு எப்பமோ காத்து கிடந்திருக்கான்னு அர்த்தம். எப்போ சாவேன்னு காத்து கிடந்து லைக் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அது என்னன்னு அர்த்தம் என்ன செய்யணும்? தெரிந்து செய்யணுங்க, இல்லைன்னா செய்யக்கூடாது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன தரப்போகிறேன்? ஆரோக்கியம் வரப்பண்ணி உன்னை சுகமாக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. இன்னும் சத்த முறையிலே சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட நிலைமை அங்கே சொல்கிறார் பாருங்க. நீ பலவீனப்பட்டு கிடக்கும்போது, நீ காயப்பட்டு கிடக்கும்போது, நீ வேதனைப்பட்டு கிடக்கும்போது, நீ கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கும் போது உன்னை ஆற்றுவதற்கும், உன்னை தேற்றுவதற்கும், உன்னை சுகமாக்குவதற்கும், உனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கும் ஒருவர் கூட இல்லாத நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனை பார்த்து தான் சொல்கிறாரு. அதுக்கு கீழே அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிட்டே வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம பாடுறோம். ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கிய வாழ்வினில் மூடும், ஆற்றியே தேற்றும் நல்நாத போற்றியே பாதம் பறிப்போம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அடாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அடாதையாவதே. எல்லாரும் பருவம் ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களை ஆற்றுகிறார்.
நம்மை குணப்படுத்துகிற தேவன். அவர் தாமே தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்ம என்ன ஆக்குகிறாராம்? குணமாக்குறான்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், குணமாகிறோம். அவருடைய காயப்பட்ட கரம். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய காயப்பட்ட கரத்தால் என்ன செஞ்சிருங்க, தொட்டு சுகமாக்குங்க ஐயா. அல்லேலூயா. அந்த காயப்பட்ட கரம், அந்த வடிந்த ரத்தம் நம்மை சுகப்படுத்துகிறதா இருக்கு. அவருடைய தழும்புகளால் நமக்கு என்ன கிடைச்சு கொண்டிருக்குது? சுகம் கிடைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நமக்கு நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கிறார்? தம்முடைய வசனத்தை வச்சிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி அதனால எந்த பலவீனம் வந்தாலும், வியாதி வந்தாலும், முதலாவது எதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க? இரண்டு பேரே இந்த வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்கிறது, நம்முடைய வசனங்கள் இப்படி சொல்லியிருக்குது, அதன்படி என்னை சுகந்தாரு, எனக்கு பலன் தாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே நம்மை சுகப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாததை நாம் பயன்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை செய்ய வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி நான் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் பாருங்க, நேரமாயிரம். அடுத்து நான் சொல்லிடுறேன். 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது அறியாது எட்டாவது போன பெரிய காரியத்தை கர்த்தர் சொல்ல போறார், செய்ய போறார். அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது நம்மளை ஆரோக்கியப்படுத்த, அடுத்து நமக்கு தேவை என்னதான்? சுகம், ஆரோக்கியம். அடுத்து மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் அன்னைக்கு என்ன பட்டிருக்கிறாங்க? அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே யாருக்கு அடிமையாக போனாங்க? முதல்ல அசீரியர்களுக்கு அடிமையாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாபிலோனிய ராஜ்யம் தோன்றின பின்பு அங்கிருந்து ஒரு கூட்டத்தை யார் இது படுத்துக்கிட்டா, இவங்க பாபிலோனி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. இதுக்கு நடுவில் யூதர்களும் அங்கே போய் சேர்றாங்க, இவங்களும் கைது பண்ணி கொண்டு வராங்க, சிறைப்பட்டு போனாங்க. 70 ஆண்டுகள் இவங்க எல்லாம் எங்கே தான் இருந்தாங்க? பாபிலோனில் தான் கைதிகளாக இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். 70 ஆண்டு முடிந்த பின்பு தான் அவங்க வெளியில் புறப்படுறாங்க. அதுதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவர்களை சிறையிருப்பை நான் திருப்புவேன். இன்றைக்கும் நிறைய பேர் பலவிதமான கட்டுகளால் என்னப்பட்டிருக்கிறோம்? அடிமைப்பட்டு கிடக்கிறோம். வியாதியின் கட்டுகள், பலவீன கட்டுகள், பொருளாதார கட்டுகள், எழும்ப முடியாதபடிக்கு நிறைய காரியங்கள் இப்படி வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் மேன்மை வர விடாதபடிக்கு பல சூழ்நிலையில் பிசாசு நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்? தடுத்து நிறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கட்டுகளெல்லாம் உடைக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமுறையிலே சொல்லுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும், அறுக்கப்பட வேண்டும். அவர் தான் சொல்றார், நாட்கள் வரும், அப்பொழுது நான் உங்கள் கட்டுகளெல்லாம் அறுக்க போகிறேன், உங்கள் சிறையிருப்பெல்லாம் திருப்ப போகிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, இனி உங்களுக்கு சிறையிருப்பு இல்லை, நீங்கள் விடுதலையாக இருங்க. அப்போ பல சூழ்நிலை நம்மளை விடுதலை ஆக்கணுங்க. பொருளாதாரமாக இருக்கலாம், காரியம். எங்கள் சாப்பாடு கூட இன்றைக்கி பிரச்சனை இருக்குங்க. நல்ல சாப்பாடு என்ன செய்ய முடியல, இருக்குதா இல்லையா? எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட முடியுதா? நான் ஒன்று சொல்கிறேன், எதை வச்சாலும் சாப்பிடணும் அப்படின்னு லெவலுக்கு வந்தால் தான் நம்ம இன்னும் கட்டுகள்லேருந்து விடுதலை ஆகிட்டோம்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கிட்டா, இந்த சாப்பாடு அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியலன்னு தானே அர்த்தம். இந்த கட்டுகள்லாம் உடைக்கப்படணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஏன்? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பலவீனம் நமக்கு இருக்கிறது. இது நிமித்தம் இதை நான் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியும். அப்படி சொல்கிறோமா இல்லையா? இதனால நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாதி நமக்கு வேண்டான்னு வெறுக்கிறது வேற. எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது, அது வேற தனி. ஆனால் அதை பிடிச்சிருந்தும் நம்ம சாப்பிட முடியாமல் இருப்பதுக்கு காரணம்னா சில நேரங்கள் அது நம்ம உடம்புக்கு என்ன செய்யலை, ஒத்து போகலை, ஒவ்வாமை உருவாக்கிறோம் அப்படின்னு பயப்படுகிறோம். அந்த பயங்கள் எல்லாம் தூக்கி போடணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் நான் சொல்கிறது உதாரணத்துக்கு தான். சாப்பாடு கூட, அதில் கூட ஒரு கட்டுகள் நமக்கு மாட்டிக்கிறது. அந்த சாப்பாடெலாம் அவனுக்கு ஆகாது, பிடிக்காது, ஒத்துக்கிறாது. இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு இல்லைங்க. எதை வேணாலும் சாப்பிட முடியும், எதை வேணாலும் சாப்பிடலான்னு சொல்லுங்கள். சத்த முறையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்க தான் செய்யுது. ஆமாம், கொடுத்து தான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஒன்று ஏங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். அது அவர் சுகம் கொடுக்குறவர். அதனால இதை சாப்பிட்டா இந்த வியாதி வந்துடும், அதை சாப்பிட்டா அந்த வியாதி வந்துடும். சில டாக்டர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே நொந்து நூலாகிடுவோம். என்ன சொல்லுவார்னா, ஒரு
பூமிக்கடியில் இருக்கிற விளைகிற எதுவுமே நினைச்சிடக்கூடாது. உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு, கப்பக்கிழங்கு, அந்த இப்படி இந்த கிழங்கு வகையில் இருக்கும், வள்ளிக்கிழங்கு, பூமிக்கடியில் விளைகிற எந்த வகையும் நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்றார். இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்கிற கொடியில் காய்க்கிற எதுவுமே நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அப்போ பீன்ஸு, அவரை, பாவக்காய், இது ஒன்றும், புடலங்காய், எதுவுமே, சொரக்காய், பூசணிக்காய் எல்லாமே எதில் வர்றது தான்? கொடியில் வர்றது தான். பூமிக்கு அடியில் கிடக்குது திங்க முடியாது, கொடியில் வர்றதையும் திங்க முடியாது. செடியில் என்ன மட்டும்தான் கிடக்குது? கத்தரிக்காய் மட்டும் போகும்போது கடிச்சு கடிச்சு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் தின்ட்டு தெரிய முடியுமா? அதுவும் சாப்பிட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நீர் சத்து இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிட்றாத என்ன பிடிச்சிடும்? புண்ணு வச்சா சளம் பிடிச்சிரும். இதை வேற சொல்லிவிடுவாங்க. இருக்குதா இல்லையா? அப்போ எதுவுமே திங்க முடியலன்னா கண்டம் கத்திரிக்காய் தான் திங்கணும். பிறகு எப்படித்தான் வாழ? அது சாப்பிடக்கூடாது. எது சாப்பிட்டாலும் சுகம் கொடுக்கத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. ஏங்க கொஞ்சம் இப்படி சிந்திச்சு பாருங்க. நம்ம பின்னாடி அந்த வசனங்கள் இருக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சிச்சுவேஷன் இப்போ என்ன காலம்? இப்போ மழைக்காலம் தொடங்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் என்ன காலம்? வெயில் காலத்தில் தான் என்ன காய்க்குது? மாம்பழம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, பலாப்பழம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ காய்க்கிறது? ஏன் அது காய்க்குது? ஏன் ஏப்ரல் மேலே காய்க்கிறது? டிசம்பர், நவம்பர், டிசம்பரில் காய்ச்சா நல்லா திங்கலாம்ல. அதே நேரத்தில் திராட்சை எப்போ காய்க்குது? சளி பிடிக்குன்னு சொல்லுதாங்க. அது எப்போ தான் காய்க்குது? நவம்பர், டிசம்பரில் திராட்சை பழமே கிடைக்கும். எனக்கே யோசித்து பார்த்துருக்கம்மா, என்னடா இதை தின்னா சளி வச்சிரும், இதை போய் ஆண்டவர் அப்படி தான் படைச்சிருக்கிறார். அதுக்காக ஈக்குவலாகிக்கிறது. நீங்கள் இந்த வெயிலில் பலாப்பழம் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன செய்யுது இல்லை, உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிற. அதுக்காக ஒரு பழத்தையும் எவனுக்கும் கொடுக்கக்கூடாது, மொத்தத்தையும் சக்கையும் சேர்த்து தின்னோம்னா சிக்கலாக தான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்குது? அளவு. எல்லாமே லிமிட்டு தான், எல்லாமே ஒரு அளவு தான். இவ்வளோ தான் சாப்பிடணும். மாம்பழம் இவ்வளோ தான் சாப்பிடணும், கொய்யாப்பழம் இவ்வளோ தான் சாப்பிடணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலும் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் கொய்யாப்பழம். அது ஹைப்ரிட் சாப்பிட்றத விட கொய்யா, நாட்டு கொய்யா இருந்தால் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஹார்ட் அட்டாக்கில் இருக்கவங்க கூட என்ன சாப்பிட்லாம்? நாட்டு கொய்யா. அவங்க கொடுக்குற ஒரே பழம் அதுதான். எந்த டாக்டர் பண்ணாலும் நான் ஹார்ட் அட்டாக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கே சொல்கிறது அதுதான், நாட்டு கொய்யா சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. கிடையாது. அது எந்த இருக்கிறதுல பெஸ்ட்டு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இடம் இருக்குன்னா, ஒரு 5 அடி இடம், 10 அடி இடம், காலி இடம் இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு கொய்யா மரத்தை என்ன செய்யுங்க, நட்டு வைங்க. நாட்டு கொய்யா வைங்க. ஹைப்ரிட்டை வாங்கி காய்ச்சி நாளைக்கு வச்சோன்னா நாளை கழிச்சே காய் பறிக்குன்னு நினைக்காதீங்க. அது காய்க்கும், நாளைக்கு வச்சா நாளை கழித்து காய்க்கும், அடுத்த நாள் அழுகி தொங்கும். அந்த பழம் 3ஆம் நாள் என்ன செஞ்சிடும்? புழு வச்சிரும். இப்போவும் ஊர்களில் வச்சுருக்காங்க, கிராமங்களில் நொந்து நூலாகிட்டு இருக்காங்க. வாங்கி வியாபாரத்துக்காக வச்சுட்டாங்க. முதல் நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் போய் பறித்து பார்த்தா என்ன இருக்குது? புழுவாக இருக்குது. நாட்டுப்பழத்தில் அவ்வளோ சீக்கிரமாக என்ன ஏறாது? புழு வைக்காது. சில பழம் அப்படியே படுத்து அதிலே காஞ்சி கூட போயிடும், கீழே விழுந்து. பத்திரிக்கையெல்லாம் நாட்டு கொய்யா அது பாட்டு தான் இருக்கும். அதனால் நாட்டு கொய்யா வாங்கி வைங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களுக்கு நிறைய அருமருந்து அதுதான். கொய்யா இலை, கொய்யா பழம். நீங்கள் கொய்யா காயும் சாப்பிட்லாம், கொய்யா பழமும் சாப்பிட்லாம், கொய்யா இலையும் சாப்பிட்லாம். இலையை வெறுமனையும் சாப்பிட்டுக்கிடலாம், கழுவி சாப்பிடுங்க, மண்ணோடு தின்றாதீங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த இலையை ஒருவேளை காய்ந்த இலையோ பச்சை இலையோ டெய்லி தேயிலையை குறைச்சிட்டு இதை கொதிக்க வச்சு நீங்கள் குடிங்க. டீ மாதிரியே குடிங்க. தேவைன்னா சர்க்கரை போடுங்க, நாட்டுக்கு சர்க்கரையோ கருப்பட்டியோ உள்ளே போடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் டீக்கு போய் இதை குடிச்சு பாருங்கள், கொய்யா டீன்னு போட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம், எந்த டாக்டரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், எந்த மருந்தையும் தேட வேண்டாம், ஆரோக்கியம் தானாக உண்டாக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ். ஐ ஆம் நாட் அ டாக்டர். நான் முதல்ல சொல்லி பிறகு எவனா கேஸ் போட்டுறப்படா இல்லை, இதை கேட்குறவையோ பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரியான்னு. அல்லேலூயா. சத்தமா அருமையானவரை நல்லா கவனித்து கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்மளை சுகமாய் குடியிருக்க பண்ண விரும்புகிறார்.
வாசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 30ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் அவன் செய்வேன். வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, இந்த நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் நல்லா கவனிச்சுக்க. நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியிலே கொண்டு வந்து மறுபடியும் நம்மளை கட்டி எழுப்பி நம்மளை பெருக பண்ணுவார். நம்மை சிறுமைப்படுத்த மாட்டாராம். அல்லேலூயா. மகிமையினாலே நிரப்புவேன்னு சொல்றார். நான் பெருக பண்ணுவேன், உயர்த்துவேன். அதாவது இன்னைக்கு பெருக்கம் இல்லாதபடிக்கு இருப்பதற்கு காரணம் என்னதான்? சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பிலிருந்து வரணுங்க, வெளியில வரணுங்க. நம்மளை கட்டி வச்சிருக்குது. எங்க நீங்க எல்லாரும் மேக்சிமம் வேலை பார்க்குறீங்க, நிறைய எல்லாருமே வேலைக்கு போகிறோம். அது அரசு வேலைங்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன், எல்லாரும் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுதா? நான் ஆசீர்வதிக்காதபடி அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு கட்டு இருக்குது. அந்த பொருளாதாரம் மேண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு கட்டு இருக்குது. என்ன கட்டுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் இது ஆசீர்வதிக்கப்படலை? கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஏன் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கி என் வீட்டிலேருந்து கடன் தொல்லை தீர மாட்டேங்குது? ஏன் என்னால் விடுதலையாக வாழ முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த கட்டுகளெல்லாம் உடைத்து எறிந்து தேவனமை ஆசீர்வதிக்கணுங்க. சத்தமா? இந்த ஜூன் மாதம் அதற்கான மாதம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மை மேன்மைப்படுத்தணும். அவர் சொல்கிறார், நான் திரும்பவும் நகரத்தை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன், மண் மேட்டின் மேலே கட்டுவேன்னு சொல்கிறார். கட்டி அவங்களை சுகமாக குடியிருக்க பண்ணுவேன், அவங்கள பெருக பண்ணுவேன், குறுக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். நம்மளை குறுகாதபடி பெருகப்படுகிற கர்த்தர் அவர் தான். ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் உந்தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆடல் பாடல் சத்தங்களை துணிக்க பண்ணுவாருங்க. ஏன் வீட்டில் ஆடல் பாடல் சத்தம் இல்லை? ஏன் கர்த்தரை துதிக்கிற சத்தம் இல்லை? எங்கேயோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வேதனை இருந்து கொண்டிருக்கு, ஏதோ ஒரு கட்டு. அந்த கட்டுகள் உடைக்கப்பட்ட விடுதலையா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம். அவ எல்லா கட்டுகளையும் உடைத்து எறிந்து தேவனமை மேன்மைப்படுத்துகிறவராயிருக்க. இன்னும் வாசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு 33:10-12 வரைக்கும். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நல்லா கவனித்து பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிறையிருப்பை திருப்பும் போது என்ன சத்தமெல்லாம் இருக்குதான். அந்த வசனத்தை நீங்க மாறி பாருங்க. அந்த வசனத்தை என்னென்ன சொல்லுங்க பாப்பா, என்னென்ன சத்தம்லாம் சொல்லப்படும்? களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனையில் கர்த்தரை துதியுங்கள் என்கிற துதியின் சத்தம். இப்படி எல்லா சத்தமும் இருக்குங்க. அல்லேலூயா.
சத்தமா? இன்னொரு சத்தமா? ஏங்க நான் சத்தத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சத்தம் இங்கே வரணும். சத்தமாக ஒரு இல்லைன்னு சொல்லுங்கப்பா. நான் எதிர்பார்க்குற சத்தம் இல்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்கிற சத்தம் எப்படி இருக்கணும்? சத்தமாக ஒரு இல்லைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத சொல்ல நல்லா கவனித்து பாருங்க. இந்த சத்தமெல்லாம் குறைந்து போகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆவி எங்கே இருக்கிறது? தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவனுக்கு தான் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருங்க. அதனால சொல்லுங்க, கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டவனுக்கு கொஞ்சமான சந்தோஷம், நிறைவாய் மன்னிக்கப்பட்டவனுக்கு என்ன இருக்கும்? நிறைவான. இவ்வளோ பெரிய இதுலேருந்து நம்மளை மீட்டுட்டாரே அப்படிங்கிறது. மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் அங்கே கேட்கும். எந்தெந்த வீடுகளெல்லாம் இந்த வருஷங்களில் கிடைக்கலையோ கேட்கலையோ, கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் கேட்க வைக்கணும். என்ன அமைதியாக இருக்கா? சத்தம் வேணுமா வேண்டாமா? நீங்கள் கல்யாண சத்தம் போடுங்க, இல்லைங்க சோறா போடுங்க, நாங்கள் சாப்பிட்டு கொடுத்தோம். கல்யாணம் முடித்த மாதிரியா சந்தோஷத்தில் போடுங்க. நம்ம வீட்டில் மணவாளின் சத்தம் வரணும். அப்போ அந்த கட்டுகள் என்ன செய்யணும்? அப்படி தான் இருக்குது. சிறை இருப்பு என்ன செய்யணும்? ஏதோ ஒரு சிறை நம்மளை என்ன செஞ்சுருக்குது? நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொண்டு வர விடாதபடிக்கு, நம்முடைய ஏற்ற பிள்ளைகளை மணமகளையோ மணமகனையோ வர விடாதபடிக்கு ஏதோ ஒரு கட்டு நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கட்டு நம்ம என்ன செய்யணும்? உடைக்கணும். உடைச்சிட்டா வீட்டுக்குள்ளே சத்தம் வந்துடும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா வசதி கிடையாது, பொருளாதார பிரச்சனை. எத்தனையோ ஒரு வீட்டிலங்க 4 பேர். அந்த 4வது தங்கச்சிக்கு 33 வயசு. 4வது தங்கச்சிக்கு 33 வயசு. அந்த அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க, ஐயா இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டில் 4 பிள்ளைகளும் திருமணமாகாமல் உட்காந்துருக்கியா. கடைசி பிள்ளைக்கு 33 வயசுன்னா 2 வயசு கூட்டிக்கிடுங்க. இப்போ யோசித்து பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமாகலை. என்னன்னு கேட்டால் அவங்க என்ன இல்லாமல் இருந்திருக்குது? பொருளாதார பிரச்சனை. ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. கஷ்டப்படுறேன்னு சொல்லி யாருக்கும் இலவசமாகவும் கொடுக்க முடியாது. ஏதோ ஒன்று செய்யணும்னா கூட அதை செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு என்ன செய்யலை. ஆனால் அந்த வீட்டில் நல்ல படித்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வரைக்கும் யாருக்குமே அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கலை. ஆனால் அவங்க அண்ணன் அவன் 1க்கு 2 கட்டியிருக்கிறான். இந்த 4 தங்கச்சிக்கு அண்ணன் தான் 1க்கு எத்தனை கட்டியிருக்கிறான்? அப்போ யாரை நம்பி படிக்க வச்சாங்களோ, ஒரே பையன் ஆம்பளை பையன் சொல்லி இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்காமல் அந்த பையனுக்கு எல்லாத்தையும் செலவழித்து படித்து அவன் ஒரு நல்ல லெவலுக்கு ப்ரொஃபஷனலாக வந்துட்டானோ, அவன் வந்த உடனே அவன் ப்ரொஃபஷனலாக காமிச்சிட்டான். ஐஎம்ஏ ப்ரொஃபஸர் அப்படியே ப்ரொஃபஷனலாக காமிச்சிட்டு போயிட்டான். கூட பிறந்தவங்களை என்ன செய்யலை. இப்படி இருக்கும். அந்த தகப்பனார் ஒரு நாள் என்னை பார்த்து அழுதார். என்னையா, இப்போ அவங்களாம் இல்லை, அந்த தாயாரும் போயிட்டாங்க, அந்த தகப்பனார் போயிட்டாங்க. என்னையா செய்கிறது? நாங்கள் எல்லா செலவுகளையும் அவனுக்கே செலவழித்தோம். அவன் வந்துட்டா அவன் பிள்ளை தங்கச்சிமாருக்கு ஏதாவது உதவியாக இருப்பான்னு நினச்சோம். பிரயோஜனம் இல்லையா? யோசித்து பாருங்க. இப்போ அப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ள நான் ஒன்று சொல்கிறேன், கவனிச்சுக்கிடுங்க. சிலர் எனக்கு என்னதே வேண்டாம், திருமணமே வேண்டான்னு சொல்லி தீர்மானிக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு திருமணம் ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்க. எனக்கு திருமணம் வேண்டாம், நான் அந்த விரும்பலை அப்படி சொல்கிறவங்க. ஆனால் திருமணம் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு தரையும் மாப்பிள்ளையோ ஒவ்வொரு தரம் வீட்டுக்காரன் வந்துட்டு போ, சொந்தக்காரன் வந்து இப்போ வரும்போது அந்த பிள்ளைகளுக்குள்ளே என்னெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும்? ஏக்கங்கள் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ அந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் சின்ன பின்னமாக உடஞ்சி போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன்,
நம்முடைய திருச்சபையில் அப்படி ஒன்று கூட நினச்சக்கூடாது. எனக்கு அவங்க எதிர்பார்க்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் மணவாளினின் சத்தம் கேட்கணும், மணவாட்டியின் சத்தம் கேட்கணும். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார்ன்ற துதியின் சத்தம் இங்கே கேட்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எங்கேயும் தேடி அலையாதீங்க, எந்த மேட்ரிமோனியும் தேடி போகாதீங்க. ஒரே ஒரு மேட்ரிமோனி தான் நமக்கு, அது கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். முழங்காலம் முடக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. சரியானதை சரியான நேரத்தில் அவர் தருவார். நீங்கள் அலைஞ்சிங்கன்னா நம்ம மனுஷங்க தானேங்க. நம்ம யார் தான்? மனிதர்கள் சொல்லுங்களேன், சத்த முறையிலே சொல்லுங்கள், மனிதர். அப்போ நமக்கிட்ட என்ன இருக்குன்னா, இப்படி ஒன்று பார்க்குறோம், அடுத்து இன்னொரு செய்தி வருது. அப்படிங்கும்போது நமக்குள்ளே என்ன ஆரம்பிச்சிடும்? ஆசிலேஷன் வர ஆரம்பிச்சிடும். நம்முடைய இருதயத்தில் என்ன ஒன்றாயிரும்? ஐயோ, இதுக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்குமோ, அதுக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்குமோ, அதுக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்குமோ, அதுக்கு அந்த பையன் நல்லா இருப்பானோ, இதுக்கு இந்த பையன் நல்லா இருப்பானோ, கம்பேரிட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். அந்த குடும்பம் நல்லா இருக்குது, இந்த குடும்பத்துக்கு இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பையனுக்கு இந்த பையன் நல்லா இருக்கிறான், அதுக்கு ஒரு 3 பையனை செலக்ட் பண்ணிருக்கோம், 3ல் ஏதாவது ஒன்று. இந்த 3 ஒன்றுங்க தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். 3 1 4 1 5 1 10 1 இப்படி இதெல்லாம் விட்டுட்டு ஒன்றே ஒன்று தான். 10 வேண்டாம், 8 வேண்டாம். தேவநீர் சொல்லுறதை மட்டும் நான் செய்வேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் தந்துக்கிட்டே இருப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆண்டவரை மட்டும் நம்புங்க, தேவன் செஞ்சிருவார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனால் கூடாத காரியம். அடுத்த வேதத்தில் சீக்கிரம் நேரம் ஆயிரும். இதிலே நிறைய இருக்குது, நான் எழுதி வச்சிருக்கிறேன், அதனால போய்கிட்டே இருந்தவன் நேரம் ஆயிரும். அடுத்து சொல்ல 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யூதா என்ன செய்யுமா? ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் என்ன வாழ்வு? சுக வாழ்வு. அப்போ சுகமாய் தங்கணுங்க. பாவங்கள் நீட்கப்படணும். வேதம் சொல்கிறது, நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 33:8 சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர்களை என்ன செய்வேன்? பாவங்கள் அவர்களுக்கு எனக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் மன்னித்துருவேன். அப்போ அந்த ரட்சிப்புங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, பாவ மன்னிப்பிலிருந்து உருவாகிறது. நம்ம என்ன இப்போ நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுங்கள். சத்த முறையிலே சொல்லுங்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம அறியாமலே, அறிஞ்சும் அறியாமலும் ஏதோ சின்ன சின்ன தவறுகள் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். சில நேரம் அறிஞ்சே கூட பேசுவோம். நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கூட கர்த்தர் மன்னிக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். நான் அவர்களை என்ன செய்வேன்? மன்னிக்கிறேன். அதுதாங்க ரட்சிப்பு. ஏன்னா அவருடைய ஆசை என்னன்னா, நான் மீட்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக எப்படி வாழ வேண்டும்? சுகமாய் வாழ வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சுகமாக இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் எப்படி இருப்பீங்க? சுகவீனமாக இருப்பீங்கன்னு சொல்லிடாதீங்க. எல்லாரும் எப்படி இருக்கணும்? அதனால தான் நம்ம நல்லா கவனிச்சிங்களா, நம்ம ஆட்கள்லாம் முன்னாடி பார்க்கும்போது என்ன, மாமா சுகமா அப்படி கேட்பாங்க பார்த்தீங்களா? இப்போ அப்படி யாராவது கேட்குறீங்களா? நல்லா இருக்கீங்களா? பிறட நான் ஆறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அந்த நாட்கள் அந்த வார்த்தைக்கு வித்தியாசம். நல்லா இருக்கிறான்னு கேட்கறதுக்கும் சுகமா இருக்கிறான்னு கேட்கறதுக்கும் என்ன இருக்குது? பெரிய வித்தியாசம். ரெண்டும் ஏணி வச்சு எட்ட முடியாத ஒரு வார்த்தை. சும்மாவே நல்லா இருக்க, நல்லா தானே இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் சுகமாக இருக்கிறேன்னா எனக்கு எந்த ஒரு குறையிலும் நான் எல்லாவற்றிலும் நான் நிறைவாக இருக்கிறேன். அன்னைக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தான் கேட்பாங்க. அப்போ ஒரு லெட்டர் எழுதுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது நாட்களில், அல்லது சொந்தக்காரங்களுக்கு எழுதுவாங்க. இல்லை மாமாவுக்கு ஒரு லெட்டர் எழுது அப்படிம்பாங்க. எடுத்தோடனே மாமா இங்கே அம்மா அப்பா நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சுகமாக இருக்கிறோம். அங்கே அத்தை நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? இந்த லெட்டரில் அப்படி எத்தனை பேர் கடிதம் எழுதியிருக்கீங்க? இப்போ ஸ்கூல் லெட்டரில் மட்டும் எழுதியிருப்பானுவா. ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுது, அதை தவிர வேறு ஒரு லெட்டரும் தெரியாது. அன்னைக்கு எங்களுக்கு பொழப்பே என்னது தான்? லெட்டரில் தான். அதுக்குன்னு அப்போல்லாம் 5 பைசா தான் என்னது இந்த கார்டு.
போஸ்ட் கார்டு 15 பைசாவோ 10 பைசாவோ நினைக்க என்னது இன்லைன் லெட்டர். அதை வாங்கி அதை எழுதி அப்படி அழகாக அம்மா அப்பாவுக்கு எழுத வேண்டியது மாமா. ஏன்னா ஹாஸ்டலில் பொழுது போகாது பாருங்கள். இதனால் மொத்தமாக யார்கிட்டையாவது வாங்கி வச்சுக்கிறது. எங்கேயாவது போகிற இடத்துல எனக்கு 50 30 100 வாங்கி வச்சுட்டு உட்காந்து தினமும் இணைச்சிருது. அப்படி எழுதிக்கிட்டே இருக்குது. ஸ்டாம்பு கூட சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்மேன் வந்து இப்போல்லாம் போஸ்ட்டில் கிடையாது இல்லை. அப்போ வந்து போஸ்ட்மேனுக்கு நிறைய வேலை இருக்கும், அங்கே இடிப்பேக்கருக்கு நிறைய இருக்கும். இவர் அவசரத்தில் நிறைய ஸ்டாம்பில் என்னதே குத்திருக்க மாட்டார். சீலை இதை கிழிச்சு நாங்கள் அடுத்தல ஒட்டிடுவோம். அதை பார்க்குறது எங்கே, ஏன்னா அந்த அதில் வந்து அந்த இது இது அப்படி ஸ்டாம்பு வந்து என்ன இருக்கும், ஸ்டாம்புடைய இதே என்னது தான் சுற்றி என்ன இருக்கும், வரையாக இருக்கும். அந்த வரையில் அடிச்சிருக்கோம் சீலு. அப்படி குத்தும்போது டபக்குன்னு, ஏன்னா 2-3 ஸ்டாம்ப் விட்டுருப்பாங்களா, இவர் குத்தும்போது என்ன பண்ணிடுவார், அப்படி டபக்குன்னு குத்திருப்பார். ஏன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே கெட்டுக்கட்டாக வந்துக்கிட்டு இருக்குமா, எடுத்து டம்முன்னு குத்தி எல்லையை வேற பிரிக்கணும். இப்படி குத்தி போட்டுகிட்டே இருப்பாங்கள்ல. போடும்போது திடீர்னு மறந்து கொடுத்துருவாங்க. சிலது விட்டுருவாங்க. சில குத்தும்போது எதில் படாது, ஸ்டாம்பில் படாமல் லெட்டரில் மட்டும் குத்திருக்கோம். இப்படியெல்லாம் லெட்டர் வருதை பார்த்து அதை பிறக்கி அதில் கீழே கிடந்தாலும் எடுத்து என்னது எடுக்கிறது, ஸ்டாம்ப் எடுத்து கப்பு நினைச்சிருது ஒட்டி அனுப்பிட வேண்டியது. சில நேரத்தில் ஸ்டாம்ப் விட்டாமல் வந்துட்டு 20 பைசா ஃபைன் போட்டுருவோம். அந்த 20 பைசாக்கு பக்கத்தில் கடன் கேட்கணும். ஸ்டாம்ப் இல்லாமல் வந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை பைசா கேட்பாங்க, இந்த கார்டில் வந்து 20 பைசா கேட்பான். நம்ம 5 பைசா ஸ்டாம்புக்கு இப்போ எத்தனை பைசா கட்ட வேண்டியிருக்கும், 20 பைசா கட்ட வேண்டியிருக்கும். இப்படிலாம் அதில் எழுதும்போது ரொம்ப சுவைங்க, அந்த சந்தோஷம். ஏன்னா நாங்கள் சுகமாக இருக்கிறோம், அவன் சுகமாக இருக்கான், இவன் சுகமாக இருக்கான். இல்லை அவங்க யாருன்னே நம்ம கூட படிக்க ஒரு வேலையும் தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு அக்காவுக்கு அண்ணனுக்கு எழுதும்போது எப்படி தான் எழுதுவோம், என் ஃப்ரெண்டு இவன் சுகமாக இருக்கிறான், அவன் சுகமாக இருக்கான், அவங்க சுகமாக இருக்கான், இவன் சுகமாக இருக்கான், அவன் நல்லா படிக்கான், அவன் படித்தானா படிக்காட்டானா, அவன் காட்டில் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு சோறு. இதனாலும் இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் ஒன்று எழுதுவோம் பாருங்கள். அதுதான் அந்த லெட்டருடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னு சொன்னால், அதில் எழுதுறது கடைசி வரல, இந்த லெட்டர் கிடைத்தவுடன் எனக்கு என்ன போடவும், பதில் போடவும், கிடைக்காவிட்டாலும் பதில் போடவும். அதான் ஹைலைட் லெட்டரில். எல்லாமே எழுதும் போது அப்படி தான் எழுதுவாங்க. எப்படி கிடைத்தவுடன் பதில் போட, கிடைக்காவிட்டாலும், கிடைக்கலனா எப்படிங்க லெட்டர் பதில் போடுவான். அந்த வார்த்தை நீங்கள் கேட்டு அன்னைக்கு அவ்வளோதான் நமக்கு இருந்தது என்னது, அறிவு. ஏங்க வாத்தியாரே அப்படி தாங்க எழுதுவார். நான் மாணவனை போய் சொல்லிட்டு இருக்கேன், வாத்தியார் எழுதும் போதும் கூட இது கிடைக்காவிட்டாலும் எங்களுக்கு என்ன செய்வோம், தகவல் சொல்லவும். உன் லெட்டர் கிடைக்கலன்னா ஒரு தகவல் சொல்லணுமா, இவர் எழுதுனதுக்கு அவர் என்ன கனவுலையா பார்த்தாரு. அந்த நாட்கள் அப்படி தான் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அதனால தாங்க கரப்ஷன் இல்லாத நாட்களாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க, அதனால் கரப்ஷன் என்ன செஞ்சுருக்குது, அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கரப்ஷன். அப்போ கரப்ஷனே கிடையாது. களவாங்க தெரியாதுங்க. நான் அப்படி சொல்லணும், அப்படி தான் சொல்லுவேன். அந்த நாட்களில் மக்களுக்கு என்ன செய்ய தெரியாது, களவாங்க தெரியாது. ஃபேக்ட்ரி பார்த்துங்க, இன்றைக்கி ஃபேக்ட்ரியெல்லாம் சுற்றி எவ்வளோ வேற காம்பவுண்டு கட்டுதான், இம்புட்டு உயரம் 11 அடி உயரத்துக்கு என்ன கட்டி வச்சுருக்கான், காம்பவுண்டு கட்டி வைக்கிறான். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஃபேக்ட்ரியை சுற்றி என்னதே கிடையாது, காம்பவுண்டே கிடையாது, வேலையே கிடையாதுங்க. பெரிய டீ ஃபேக்ட்ரி, அதுக்குள்ளே கூடி தான் போவாங்க, அதுக்குள்ளே கூடி தான் வருவோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சாயந்தரத்தில் பொழுது போகலன்னா அப்படியே ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் உள்ளே கூடி தான் போகிறது. எவனும் ஏமலை கட்டு கூடி போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா எம்ப்ளாயி முதற்கொண்டு என்ன பண்ணிட்டான், வேலை அடிச்சு அவன் ஸ்டாப் போடால் கூட அங்கே நின்று தான் உள்ளே என்ன செய்யணும், கேட்டை போட்டு வாட்ச்மேன் போட்டு, அதுக்கப்புறம் தான் களவு வருது. அதுக்கு முன்னாடி எவனும் களவாண்டதில்லை. எந்த அளவுக்கு நம்ம செக்யூரிட்டி போடுதோமோ அந்த அளவுக்கு என்ன நடக்கும், களவுகள் நடக்கும். புரியுதா இல்லையா? அவை அருமையான புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் அற்புதமாய் நம்மை பாதுகாத்து வருகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள், இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். அவர் நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறாரு, சுகமாய் வாழணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, வேதம் சொல்லி நீங்கள் 31ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்னை தேடி வருவார்கள், நான் அவர்களை கொண்டு வந்து அங்கே கோதுமைகள், தானியங்கள், திராட்சரசங்கள், எண்ணெய்கள் இதெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்கள கூட்டிக் கொண்டு அவங்களை போஷித்து அவங்களை திருப்தியாக்குவேன்னு சொன்னார். அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், நான் அளிக்கும் நன்மையில் என்ன அடைவாங்க, கர்த்தர் அளிக்கிற நன்மையினால் எல்லாரும் திருப்தி அடைவோமா. சத்தமுறையிலே சொல்லுங்கள், இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். அருமையானவர்களே,
இந்த பூமியில் நம்ம திருப்தியாக இருக்கணும். அந்த வசனங்களை நீங்கள் எழுதிக்கிடுங்க. அதனால் நம்ம வேலைக்கு நேரம் ஆகிட்டுனா நேரம் ஆயிரும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் 31ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய், என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் சுகமாக குடியிருக்கிறதுக்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு என்னெல்லாம் தர்றார். ஏன்னா நம்ம சுகமாக குடியிருக்கணும், முதல்ல எதுதான் முக்கியம்? ஆகாரம் முக்கியம். நல்லா சாப்பிட்டா தான், திருப்தியாக இருந்தால் தான் என்ன வராது? வியாதி வரும். நிறைய வியாதிக்கு காரணமே என்னது தான்? சாப்பாடு தாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவுசெய்து இங்கே சாப்பாடு சாப்பிட்றவங்க காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு முன்னாடி, 8 மணி தான் டைம், 8 மணிக்கு முன்னாடியே நல்ல வயிறார என்ன செஞ்சுருங்க, சாப்பிட்ருங்க. காலை சாப்பாடு தான் ஹெவியாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு. ஆனால் நம்ம நேரம், நம்ம சூழ்நிலை எவன் சொல்லி கொடுத்தாம்னு தெரில. இந்த படிப்பு வந்து காலையில் 2 இட்லி அல்லது 2 தோசை ஸ்டைலாக சாப்பிட்றத வச்சுட்டான். நைட்டு போய் உட்காந்துக்கிட்டு 12 மணிக்கு தூங்காமல் சிக்கனை கொண்டு சுட்டு தின்னுக்கிட்டு தெரியுதான். இந்த சிக்கன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடுலாம் எப்போ சாப்பிட வேண்டிய சாப்பாடு? காலையில் சாப்பிட வேண்டிய சாப்பாடு. காலையில் வெயிட்டாக சாப்பிட்றணும், மத்தியானம் கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்டுக்கணும். அதுதான் மத்தியானம் மிடில் இருக்கனால மீடியம். நைட்டில் வரும்போது ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ஆட்கள் ஃபுல்லாக கெட்டுறதெல்லாம் எப்போ தான்? நைட்டு தான். நைட்டு டியூட்டி முடிஞ்சு வந்து 9 மணி 10 மணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி கடையில் போய் உட்காந்து அங்கே இருக்கிற கோழி செத்த நான் எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருது. இந்த ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது என்ன போடுறானே தெரில, வெட்டி தள்ளிடுதான். எல்லாம் எதுவானாலும் மசாலா போட்டால் என்ன தான்? எங்கே மசால் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நாய்க்கறி நானே பேய்க்கறி நானே அப்படி சாப்பிட்றாங்க. கடைசியில் உபாதைகளுக்குள்ள, வியாதிகளுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களால நினைச்ச முடியலை, எழுந்து நடக்க முடியல, பிரச்சனை ஆயிடுச்சு. சாப்பாடை காலையில் நல்லா சாப்பிடுங்க. காலை நேரத்தில் பட்டினி கிடக்காதீங்க. பெண்களுக்கு விசேஷமாக நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சமைச்சிக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த சோழிலாம் வைக்கிறாதீங்க. காலையில் எந்திரிச்சோடனே சமைச்சு டக்கு காலை சாப்பாடை முடிச்சிருங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, காலேஜ் அனுப்பணுமா, அந்த சோத்தை போட்டு ஒரு வரவி நீங்களே என்ன செஞ்சுருங்க, சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்துக்கலாம். மத்தியானங்கிறது 1 மணிக்கு மேலே தானே, 12 மணி 1 மணிக்கு தானே, அப்போ பார்த்துக்கலாம். முதல்ல காலை வேலையை முடிச்சிருங்க. இவங்கெல்லாம் இது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் துணியை துவைச்சிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் பார்க்கும்போது மணி 11:30 போயிடும். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றது. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 4 மணி 3 மணி 3:30 மணி. பசியே இல்லை, நான் 11:30 தான் சாப்பிட்டேன். அப்புறம் 4 மணிக்கு சாப்பிட்டு நைட்டில் எப்படி சாப்பிடுவீங்க? ஆக்சுவலாக வெள்ளைக்காரன் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் டைம் வச்சுருந்தான். 7:30 மணிக்கு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே என்ன முடிஞ்சிடும்? சாப்பாடு, மார்னிங் டிஃபன் க்ளோஸ். அப்புறம் மத்தியானம் அந்த 12:30லேருந்து 1:30க்குள்ளே அது என்ன செய்யும்? லஞ்சு க்ளோஸ். அப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க. இப்போல்லாம் எப்படி ஹாஸ்டல் அடிக்காங்கன்னு எனக்கு தெரில. நாங்கள்லாம் படித்ததில் ஹாஸ்டலில் எத்தனை மணிக்கு பெல் அடிச்சிருவான்? சாயந்தரம் 6 மணிக்கு கணன்னு அடிச்சிருவான். 6 மணிக்கு சோறு கொடுத்துருவாங்க. 6 மணிக்கு சாப்பிட்றணும், 9 மணிக்கு படுக்கணும். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 6லேருந்து 6:30க்குள்ளே சாப்பிட்றணும். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டடி, உட்காந்து படிக்கணும். அப்படியே படுக்கணும். பசி நாக்க பிடுங்கும். ஏன்னா எத்தனை மணிக்கு சாப்பிட்டாச்சு? ஏன்னா அப்போ தான் விளையாண்டுட்டு வருவோம், நல்லா விளையாண்டுட்டு வந்திருக்கோம், பசி ஓவராக இருக்கும். அவன் கொடுக்குறது எவ்வளோ தான் கொடுப்பான்? ஹாஸ்டலில் அளவு சோறு தான் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டாச்சுன்னா ரசம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் பசி எடுக்கும். இருந்தாலும் குப்புற அடித்து படுத்தான் கிடக்கணும். எதுக்கு அதை செய்கிறான்னா அதனால ஆரோக்கியமாக இருக்க முடிஞ்சிச்சு, வியாதிகள் கிடையாது. படுக்கைக்கு முன்னாடி குறைந்தது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை என்ன செஞ்சிடணும்? 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அதை விட்டுட்டு போய் 10 மணிக்கும் 12 மணிக்கும் 1 மணிக்கும் டிவி பார்த்துட்டு அப்புறம் இந்த கிரிக்கெட்லாம் பார்த்துட்டு எவன் ஜெயிச்சிருக்கான், மும்பை ஜெயிச்சிருக்கானா, அவன் ஜெயிச்சிருக்கான், அவன் ஜெயிக்க அவன் தின்னுட்டு தான் விளையாட வருவான். நம்ம அவனை பார்த்து வேன வாயை பிளந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் 2 மணிக்கு போய் சட்டியை உடச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தான் பாழாகி போயிடும். புரியுதா புரியலையா? சரி, சத்த முறையிலே சொல்லுங்கள். நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இன்னும் நிறைய போனால் நிறைய இருக்குது, அவை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல்லார், நாட்கள் வரும். என்ன வசனம்? நான் சொன்ன நல் வார்த்தைகளை
நிறைவேற்றுவேன். நாட்கள் வரப்போகிறது. நான் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றினா இப்போ அந்த நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் நிறைவேற்ற போறார். ஒன்று, நமக்கு என்ன செய்ய போறாரு? அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்ய போறார். ரெண்டாவது, சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ண போறார். மூன்றாவது, சிறையிருப்பை திருப்ப போறார். நான்காவது, சுகமாய் குடியிருக்க பண்ண போறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஊழியக்காரன் சந்ததிகளை நான் என்ன செய்வேன் இருக்கிறாரு? பெருக பண்ணுவேன் இருக்கிறார், ஆசீர்வதிப்பேன் இருக்கிறார். அவை சந்ததி இல்லாமல் இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கார். அவங்களை கொண்டு கட்டுவேன். நான் தேவாலயத்தை கட்டுவேன்னு சொல்லுவேன். சபை அவங்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? கட்டப்படும். என் ஜனங்கள் அவர்களுக்கு முன்பாக இருப்பார்கள் சொல்லி இப்படி நிறைய இருக்குது. அவை அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் சமூகத்திலுமே அப்படியே அர்ப்பணிச்சிருப்போமா? கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நல் வார்த்தை நிறைவேறுகிற காலம். கர்த்தருடைய நல் வார்த்தையை நமக்கு நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னார் அந்த வார்த்தையில நிறைவேற்றுவார். இன்னையிலேருந்து அதை எதிர்பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சும்மா தைரியமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையில் இன்னையிலேருந்து எதிர்பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொன்னாரோ செய்வார். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். கர்த்தர் நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாம் டக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. எனக்கு நான் கம்யூனியன் கொடுக்கணும். நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். இங்கே கொடுத்துட்டு அப்புறம் நான் ஜோதினர் கம்யூனியனுக்கு போடணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிற இந்த மாதத்தில் நேற்று தந்துக்கிற இந்த வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. தேவனே உடைய தயவும் காருண்யம் எங்களை மூடிக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றும் காலமாய் இந்த காலத்தை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நிச்சயமா இந்த நாட்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு நீங்க சொன்னீங்க, இன்றைக்கு அந்த நாட்கள் வந்திருக்கிறது ராஜா. இன்றைக்கு அதை எங்களுக்கு செய்து நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை நாங்கள் அறியாது வெட்டாதுமான காரியங்களை எங்களுக்கு சொல்லி கர்த்தாவை எங்கள் சிறையிருப்புகளை திருப்பி எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் தந்து கர்த்தாவே எங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணி கர்த்தாவே எங்களை செழித்திருந்து திருப்தி அடைய செய்ய போறதற்காக, சகல விதமான ஆகாரங்களால் எங்களை திருப்தி அடைந்து நாங்கள் வாழ வைக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட எங்களை பிரகாசிக்க செய்கிறதுக்காக, ஆடல் பாடல் சத்தத்தை எங்களுக்குள்ள உருவாக்குறதுக்காக, தேவாலயம் மறுபடியும் கட்டப்படுவதற்காக, ஊழியருடைய சந்ததிகளை பெருக பண்ணுகிறதற்காக, ஜனத்தை இன்னும் பெருக பண்ணுகிறதற்காக, குறுகி போகாமல் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி பல வார்த்தைகளை கர்த்தாவே, நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. அவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். அவைகள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்வீராக ராஜா. உடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்துக்களும் சகல துதியும் கனம் மகிமையும் அப்பா இயேசு ஒருவருக்கு செலுத்தும். இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரையா, எல்லா பிள்ளைகளுக்கும் தூரத்தில் சமீபத்தில் இந்த தொலைக்காட்சிகள் மூலமாய் ஆண்டவரே யூடியூப் மூலமாக இதை பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிச்சிடலும். அவளுக்கு சொன்ன நல்வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிடலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.